ஃப்ரெண்ட்ஸ், ராஜ்மதி பகிரில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது நான் எடுத்துகிட்டு வந்த டாபிக் பார்த்திங்கன்னா, சிரித்து பேசுகிறோன்ற இது நிறைய பேர்கிட்ட பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் சிரித்து பேசுகிறதுன்றதே ரொம்ப அபூர்வமாக இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்களாம் சிரித்து பேசுவாங்களா அப்படின்ட்டு. இன்னொன்று, நார்மலாக எல்லோரையும் இப்படி சிரித்து பேசுகிறதுன்றது பார்க்குறதே கொஞ்சம் இப்போ கம்மி ஆகிடுச்சு. எஸ்ங்க, இதுதாங்க என்னென்னா, எல்லோரும் சிரித்து பேசுகிறாங்கன்ற நிலமை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலமை இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வந்திருக்கிறேங்க. என்னென்னா, நிறைய பேர் தன்னுடைய கஷ்டத்தை மறைக்கிறதுக்கு பேசும்போது பார்த்திங்கன்னா காமிக்க மாட்டாங்க. அதே போல் நிறைய பேருக்கு கஷ்டம் இருந்தாலும் நாம் வெளியில் காட்டினா தான் தெரியுன்ற மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். சில பேர் பழகும் போதே பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, நல்லா சிரிப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டில் பெரிய ஒரு வருத்தம் இருக்கும். அந்த மாதிரி வருத்தம் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா அதை தாண்டி அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்களுக்கு துணை கொண்டு அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஏதாவது செய்ய முடியும், அவங்க பகிர்வை நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பகிர்வு எடுக்கலனாலும் அவங்க புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். நம்ம வீட்டிலே கூட இருப்பாங்க, ஏன் நம்ம கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட எந்த இதில் இருக்கீங்களோ அதே இதில் மெயின்டைன் பண்ணி சந்தோஷமாக இருக்க வைங்க. நன்றி. மீண்டும் ஒரு சந்திப்போடு மீண்டும் ஒரு பகிர்வோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.